லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனத்திலே இருந்து, இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அன்புக்குரியவர்களே, இது ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். இயேசு சொன்னார், ஒரு மனிதன் கள்ளர் கையிலே அகப்பட்டு குற்றுயிராக விட்டு போகப்பட்ட ஒரு சம்பவம். குற்றுயிர் என்றால் என்ன? கொஞ்சமா இருக்கும் உயிர், கொஞ்சமா இருக்கும் நம்பிக்கை. இதுக்கு மேல ஒரு பெரிய நம்பிக்கையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சமா இருக்கும் நம்பிக்கை. எல்லா பகுதிகளும் அடைக்கப்பட்ட சூழல். எனக்கு ஒரு ஜீவன் உண்டா என்று ஒருவேளை அவன் கேட்டிருக்கலாம். அப்பதான் ஒரு நம்பிக்கை அவனுக்கு வருது. என்ன நம்பிக்கை? ஒரு ஆசாரியன் வருகிறான். பைபிள் சொல்றது, ஆசாரியன் வந்த போது அவனை கண்டான், பக்கமாய் விலகி போனான். கண்டது நம்ம உண்மைதான், ஆனா பக்கமாய் விலகினான். லேவியன் ஒருவன் வந்தான், அவனும் அவனை கண்டு பக்கமாய் விலகினான். என் அன்புக்குரியவர்களே, இந்த மாதிரி சூழல் நம்ம வாழ்க்கையில நிறைய வந்திருக்குல்ல. நம்ம வாழ்க்கையில வேதனையின் ஊடாய் குற்றுயிராக்கப்பட்ட ஒரு சூழலிலே நம்ம நிற்கும் போது நம்மை பார்க்கிற, நம்முடைய அருகாமையில வருகிற சில பேர் நம் பக்கத்துல வந்துட்டு விலகி போவாங்க பாரு. அதுதான் வேதனையினுடைய ஒரு பெரிய உச்சம். ஆனா பைபிள் சொல்லுது, ஒரு சமாரியன் வந்தான். அவன் கிட்ட வந்து அவனை அரவணைத்தான், மனதுருகினான். அவன் காயங்களில் எண்ணெய் திராட்சரசம் வார்த்தான், காயங்களை கட்டினான், தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் அவனை ஏற்றினான், சத்திரத்துக்கு கொண்டு போனான், அவனை பராமரித்தான். நமக்கு ஒரு நல்ல சமாரியன் உண்டு. நம்ம அடிக்கடி பாடல்களிலே பாடுவோம், நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தார். நமக்கு ஒரு நல்ல சமாரியன் உண்டு. இந்த உலகமெல்லாம் உங்களை குற்றுயிராய் பார்த்து பக்கத்தில் வராமல் பக்கமாய் விலகி போகும்போது நம்முடைய அருகாமையில் வந்து நம்மை மாரோடு சேர்த்து பிடிக்கிற ஒரு நல்ல ஆண்டு. இந்த ஆண்டவரை குறித்துதான் தாவீது சொன்னான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டால் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளும். இந்த காலை நேரத்தில் தனிமையாய் ஆறுதலற்ற சூழலிலே வேதனையோட குற்றியூராக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோட, இனி நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்ல, என்னுடைய எதிர்காலம் என்னவாய் முடியுமோ என்கிற ஒரு சூழலில் என்னை கேட்கிற யாராவது இருப்பீர்கள் என்றால், உங்களை பார்த்து பரலோகம் சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா.